இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது பிசாசு என்ன சொன்னது? ஐயோ, இவர் பரிசுத்தர். ஏன் இயேசுவுக்கு விரோதமான பேய்கள் செயல்பட முடியல? ஏன் ஆண்டவருக்கு விரோதமா பேய்கள் பொத்து பொத்துன்னு விழுந்தது? என்ன சொல்லி விழுந்தது? ஐயோ, இவர் பரிசுத்தர். He is the holy one of God. அவர் தேவனுடைய பரிசுத்தர். இயேசுவை பார்க்கும்போது பிசாசுகள் அவருடைய பரிசுத்தத்தை பார்த்தது, அவருடைய இருதயத்தை பார்த்தது, அது பரிசுத்தத்தால் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திரத்தை பார்த்தது, அந்த வஸ்திரம் கரைபடாத வஸ்திரமாய் இருந்தது. அவருடைய கைகளை பார்த்தது, அந்த கைகளிலே சுத்தம் இருந்தது. இன்னைக்கு பிசாசுகள் உங்களை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? பரிசுத்த வாட்டி, பரிசுத்தர், இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி உங்களுக்கு முன்பதாக பிசாசுகள் விழக்கூடிய அளவு நமக்குள் பரிசுத்தம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நைஜீரியா தேசத்தில் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் பென்சன் இடவோசா 9 மரித்த பிரேதங்களை ஜெபம் பண்ணி 5 நிமிஷத்துல தூக்கி நிறுத்தி எழுப்பியவர். தேசமே அவரை பார்த்து கொண்டிருந்தது. அநேக ஜனங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு தன்னுடைய வாழ்நாட்களில் அவர் ஆசீர்வாதமாய் இருந்தார். ஒரு நாள் அவரை எப்படியாவது அவருடைய பேரை கெடுக்கணும்னு சொல்லி அவர் தங்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவருக்கு முன்பதாகவே ஒரு தவறான ஒரு பெண் அந்த ரூம்ல ஒளித்து வைத்து, அந்த ஹோட்டல்ல வார்ட்ரோப்னு சொல்லுவாங்க, இந்த Dress எல்லாம் மாட்டி வைக்கிற அந்த இடம், அந்த இடத்துல ஒரு பெண்மணிய அரைக்குறை ட்ரெஸ்ஸோடு உள்ள நிக்க வச்சுட்டான். வெளியே கேமராலாம் ரெடியா இருக்குது, பிரஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. பென்சன் இடவோசா உள்ள போன உடனே இவ வெளியே கத்திக்கிட்டு ஓடி வருவா. உடனே அந்த பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணி பென்சன் இடவோசா பேரை கெடுத்துன்னு சொல்லி பயங்கரமான ஒரு சதி திட்டம், சாத்தானுடைய வஞ்சக வலை. பென்சன் இடவோசா உள்ள போனார், அவருடைய சூட்கேஸ் எடுத்துட்டு போனார், வச்சாரு, பெட்ல அப்படியே இப்படி விழுந்தார், பொத்துன்னு விழுந்தார். விழுந்து அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருந்தார். ரபா காசே கேட்டே மாகாலாபா ஹோபமா ஷியந்தலபா காசே லெபரா காண்டோ. அப்படியே அந்நிய பாஷையில அந்த பெட்ல படுத்துக்கொண்டு தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தார் பாருங்க. 5 நிமிஷத்துல ஒரு சத்தம் கேட்டது, ஒரு பெண்ணினுடைய அலறல் சத்தம். ஐயோ, எரிகிறது 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 என்கிற ஒரு சத்தம். எங்கந்திரா இந்த சத்தம் வருதுன்னு சொல்லி அப்படியே படுக்கையை விட்டு எழுந்து இந்த வார்ட்ரோப் கிட்ட வந்து பார்த்தா அந்த வார்ட்ரோப் குள்ள இருந்து ஒரு சத்தம் வருகிறது, எரிகிறது எரிகிறது, உடம்பு எரிகிறது என்று சொல்லி கதவை திறந்த உள்ள ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார். கதவை திறந்த உடனே அவ கதவை திறந்து வெளியே ஓடி போனாள். என்ன சொல்லி ஓடி போனாள்? ஐயோ, உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு எரிஞ்சு போச்சு எரிஞ்சு போச்சு. உண்மையாகவே அவள் அணிந்திருந்த வஸ்திரம் அப்படி நெருப்பு பட்டதை போல எரிந்துதான் இருந்ததா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அதை எரிச்சிட்டார். பிசாசின் தந்திரங்களை பரிசுத்த ஆவியானவர் நிர்மூலமாக்கினார். ஒரு தேவ மனிதனுடைய பரிசுத்தம், ஒரு தேவ மனிதன் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையோடு உத்தமத்தோடு நீதிகேடு செய்யாமல் ஒரு தேவ பிள்ளை வாழும்போது உனக்கு விரோதமான சகல பிசாசின் வல்லமைகள், தந்திரங்கள், அவைகள் நிலைத்திருக்க முடியாது. அவைகள் உனக்கு விரோதமாய் முறிந்துதான் விழுந்தாகணும். கைகளை தட்டி